Hello guys, welcome back to another video in the MongoDB series. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மிஸ்லினியஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மிஸ்லினியஸ் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாலர் கமாண்ட், டாலர் ரேண்ட் அண்ட் தென் டாலர் நேச்சுரல் அப்படின்ட்டு 3 கமாண்ட் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம வந்து நேச்சுரல் பார்க்கல, கமாண்ட் அண்ட் ரேண்ட் இது 2 தான் பார்க்குறோம். கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக நம்ம கொரிக்கு. அதுக்கப்புறம் ரேண்ட் வந்து ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ரேண்டம் நம்பர் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும், ஃப்ளோட்டில் இருக்கும். நேச்சுரல் வந்து ஜஸ்ட் சார்ட் பண்ணும்போதோ ஹிண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கலெக்ஷன் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டாலர் நேச்சுரல் அப்படின்றது. சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் வந்து நான் கமாண்ட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைண்ட் கொரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம எப்பயுமே பாஸ் பண்ணுற கொரி கூட டாலர் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டாக பாஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் அந்த கொரிக்கு அது ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும் டாக்குமெண்டேஷனுக்கு. நெக்ஸ்ட் ரேண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்னது போலவே இதுதான் வந்து டைரக்ட் சின்டாக்ஸ். நேச்சுரல் நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெர்மினல் போயிடலாம். டெர்மினல் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷனை நான் ஆல்ரெடி வந்து கொரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த கொரியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டுடைய சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டோனர்ன்ற கலெக்ஷனுக்குள்ளே ஒரு சில டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணலாம் யூஸிங் இன்சர்ட் மெனின்ற மெத்தட். ஸோ இந்த ரெக்கார்ட் எல்லாமே தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. எல்லாத்தையுமே வந்து அமௌண்ட்லாம் 0வாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி, டோனர் எல்லாமே ப்ரீடிஃபைன்ட். இது அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, எனக்கு இப்போ க்ரியேட் ஆகிருச்சு. ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த செட் ஆஃப் கொரி வந்து எடுத்துக்கிறேன். இந்த கொரி வந்து பார்த்திங்கன்னா டோனர் கலெக்ஷனில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இதையுமே நான் தரல. பார்த்திங்கன்னா தெரியும், வேலிடேஷன் அது கண்டிஷன் எதுவுமே தரல. டேரெக்டாக டாலர் செட் யூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டுக்கு வந்து ஃப்ளோர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஃப்ளோர், அதுக்கப்புறமா வந்துட்டு சீலிங்ன்ற மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். டாலர் மல்டிப்ளை அப்படின்றது 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே எந்த 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோன்னா ரேண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னது போலவே டாலர் ரேண்ட் அப்படின்றது உங்களுக்கு 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பரை தரும். அது ஃப்ளோட்டில் இருக்கும். அந்த ஃப்ளோட் நம்பரை டபுள் டிஜிட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். கீப் தட் இன் மைண்ட். 100ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால என்ன வேல்யூ கிடைக்கும்னா நமக்கு 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு டேட்டா கிடைக்கும். அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளோரை மாற்ற போகிறேன். ஃப்ளோராக எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா இப்போ 8.5க்கு மேலே இருக்குது, 8 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாயிண்டில். அது என்ன ஆகும்னா 8க்கு ரவுண்டாக வந்துடும். அதுதான் ஃப்ளோரு, அதாவது முந்தின கம்ப்ளீட் நம்பர். அதை தான் வந்துட்டு அமௌண்ட்டுன்ற அந்த ஃபீல்டில் வேல்யூவாக செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கொரியை ஆசிட்டிஸ் காப்பி பண்ணி டெர்மினலில் வச்சுட்டு நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிஷன் மேட்ச் ஆனதில் எல்லா ரெக்கார்டையுமே அப்டேட் பண்ணியிருக்கு. அப்டேட் பண்ணதை கொரி பண்ணி பார்க்க போகிறேன் ஃபைண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அமௌண்ட் எல்லா ஃபீல்டுமே அப்டேட் ஆகியிருக்கு. லைக் 40, 58, 47 அப்படின்ட்டு. ஏன் அப்படி ஆச்சுன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே வந்துட்டு 100க்கு பதிலாக நான் 1ஆல் மல்டிபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ரேண்டிலேருந்து வர்ற டேட்டா வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது எனக்கு பெரிய ரிசல்ட் வராது. மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா 1ன்றது 0 அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன் அந்த மாதிரி வருதுன்னா ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு ஃப்ளோட்டில் 0லேருந்து 1க்குள்ளே வரும். அதை நம்ம 1ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது நமக்கு பாயிண்டில் வந்திருக்கும். ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுனால அது 0 அப்படின்றதுனாலே நமக்கு அப்டேட் ஆகியிருக்கும் ரெக்கார்டில். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு 100 இப்போ 1ன்னு சொல்லி மாற்றி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கமாண்டை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு ரெக்கார்டு அப்டேட் ஆகியிருக்கு. என்ன அப்டேட் ஆகியிருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட் ஃபீல்டுக்குமே 0 தான் இருக்குது. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் 0லேருந்து 1 வரைக்கும் ரேண்டம் நம்பர் வரும். ஃப்ளோரை பண்ணுறதுனால 0வே எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா 1க்கு பதிலாக 10ன்னு சொல்லி போட்டு மல்டிபிள் பண்ணலாம். இப்போ எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு வந்து இருக்கணும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அந்த கொரியை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்டேட் ஆகியிருக்கு. அப்டேட் ஆனதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8, 4, 3 அப்படின்ட்டு அந்த நம்பர் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஓட்டர்ஸ் அப்படின்ற கலெக்ஷனில் ஒரு சில ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரெக்கார்டெல்லாம் இன்சர்ட் ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ எப்படி நம்ம ரேண்டம் ரெக்கார்டு வந்து அமௌண்ட்டுன்ற ஃபீல்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணோமோ அப்டேட் பண்ணோமோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே வோட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். என்னோடய கொரியிலேயே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோனர் அப்படின்றது பழைய இதுக்கு இல்லை, அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ டோனருக்கு பதிலாக வோட்டர்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் பேரை வந்து மாற்றிட்டு அப்டேட் பண்ணி தான், ஏன்னா நிறைய ரெக்கார்ட் இருக்குது, எல்லா ரெக்கார்டையும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஆனால் இதில் எந்த ஃபீல்டை நான் அப்டேட் பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுமே இப்போதைக்கு இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக தேவையான இடத்துல எல்லாமே வந்து கர்சர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ கர்சர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய புது ஃபீல்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வோட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். அந்த வோட்ஸோட டிஃபால்ட் வேல்யூ 0. இப்போ ரேண்டமாக வோட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஸ்பெசிஃபிக் கொரிஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும், 100 இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 10 lakh 1 lakh எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண இந்த கொரியை ரன் பண்ணுறேன். 10 ரெக்கார்டு எனக்கு அப்டேட் ஆகியிருக்கு. இப்போ என்னோடய வோட்டர்ஸ் அப்படின்ற கலெக்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு எல்லா அப்டேட் எப்படி ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகே, கொரி வந்து கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா வோட்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் 9086, 2018, 1136 இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த நம்பரோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10,000 to 1000 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் 10,000ஆல் மல்டிபிள் பண்ணதுனால. ஸோ இப்போ ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், டேக் கேர்.